ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. நேர்களை மிரட்டும் டிட்வா புயல் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தற்பொழுது நாகை மாவட்டத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் இருந்த பொதுமக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். நாகை மாவட்டத்தில் இன்று காலை முதலே கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டம் இன்று கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பாப்பாக்கோவில் அருகே இருக்கக்கூடிய நரியன்குடி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு என்பது தண்ணீர் என்பது அதிக அளவிலே வரத்து அதிகமாக இருக்கும் காரணத்தினால் வீடு முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களை அழைத்து முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு, அதே போன்று போர்வைகள், அதே போன்று பாய்கள், அதே மாதிரி பெட்ஷீட்டு உள்ளிட்ட பொருட்கள் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்ம அந்த பெண்மணி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். எத்தனை வருஷமா இந்த மாதிரி இருக்கீங்க, நீங்க இதுக்கு என்ன செய்யணும் அரசாங்கம்? தண்ணி 6-7 வருஷமா அப்படி இருந்த தண்ணி நிறைய ஏறி கொண்டு இருக்குது. பிள்ளைங்களை ரொம்ப வச்சுக்கிட்டு சங்கடப்பட வேண்டியதாக இருக்குது. இஎம் டூசனில் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப பிள்ளைங்களை அழைச்சி தண்ணியில் தத்தல் செய்துட்டு அழைச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு பாலம் தண்ணி வராத அளவுக்கு பாலம் மாதிரி கட்டி கொடுக்கணும். ரெண்டாவது அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் வீடுகளுக்குள்ள தண்ணீர் போகாத அளவுக்கு எங்களுக்கு வழி செய்ய வேண்டும். அதே போன்று முழுமையாக இவர்களுக்கெல்லாம் வீடு கட்டித்தர வேண்டும் என அவர்களின் கோரிக்கையாகவே உள்ளது. ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.